லாஸ்ட் வீக்கே இந்த ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சில் சோக் பண்ணி வச்சுட்டேன். பட்டு அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கட்டும்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. ஆனால் மறந்தே போயிட்டேன். ஸோ இன்றைக்கி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. சரி, ஓகே, நம்ம ப்ளம் கேக் வந்துட்டு ரெடி பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஆனால் எப்போவுமே வந்துட்டு நம்ம எக்கு யூஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் பண்ணுவேன். ஏன்னா எக்லெஸ் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு எனக்கு சொதப்பிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே, இது வந்துட்டு நமக்காக பண்ணுறது தானே, பரவாயில்ல, அது வேஸ்டானமே பரவாயில்ல, எப்படியாவது ஒன்று நம்ம இன்றைக்கி எக்லெஸை ட்ரை பண்ணி ஆகணும் இந்த ப்ளம் கேக்கில் அப்படின்ட்டு சொல்லிட்டு பண்ணினதாங்க. ஆனால் நான் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவுட்புட் அவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ ஜூஸியாக இருந்தது. ஒவ்வொரு பைட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நட்ஸோ, அந்த ஃப்ரூட்ஸோ, அந்த கிரேப்ஸோ, இது எல்லாமே வந்துட்டு நம்ம மென்று சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. ஸ்மெல்லு நிஜமாக இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே நான் கொடுக்கலைங்க. வெண்ணிலா எசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டையும் கிராமும் மட்டும்தான். அதோட ஸ்மெல்லும் சரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதோட ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி பெரிய பாக்ஸை வீடியோ எடுக்கிற கூட விட மாட்டேன்ட்டாங்க. அவ்வளோ இதாக என் பசங்க காலி பண்ணிட்டாங்க. தேங்க்யூ.